மாமன்னர் இராஜராஜ சோழனின் புகழ்பெற்ற ஆட்சியின் இறுதி ஆண்டுகளை அவர் தனது பேரரசை மேலும் வலுப்படுத்திய வகைகளை எண்ணற்ற கோவில்களுக்கான பெரும் நிலக்கொடைகள், சைவ இலக்கியங்கள் மற்றும் வெண்கலச் சிற்பங்களுக்கான ஆதரவு, அவரது 1014 இல் நிகழ்ந்த மறைவு மற்றும் ராஜேந்திர சோழனின் தொடர்ச்சியை இந்த அத்தியாயத்தில் விரிவாக காண்போம். தனது ஆட்சியின் பிற்பகுதியில் இராஜராஜ சோழன் தனது பேரரசை மேலும் பலப்படுத்தினார். குறிப்பாக சாளுக்கியர்களின் எல்லைகளில் தனது ஆதிக்கத்தை உறுதியாக நிலைநாட்டினார். இது சோழர்களின் திறனையும் உத்தியம் போக்கையும் வெளிப்படுத்தியது. அவர் எண்ணற்ற கோவில்களுக்கு பெரும் நிலக்கொடைகளை வழங்கினார். உதாரணமாக பிரகதீஸ்வரர் கோவிலுக்கான பெரிய நில அளவீடுகள். இது அவரது ஆழ்ந்த பக்தியையும் சிறந்த நிர்வாகத் திறனையும் தெளிவாக வெளிப்படுத்தியது. இந்த கொடைகள் அனைத்தும் செப்பு பட்டய கல்வெட்டுகளில் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டன. அவை நிலப்பரம்பரை, ஊழியர்கள் நியமனம் மற்றும் நிர்வாக விவரங்களை உள்ளடக்கி சோழ நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மைக்கு சான்றாக அமைந்தன. இந்த கல்வெட்டுகள் சோழ பேரரசின் சிக்கலான நிர்வாக அமைப்பு, நிலப்பங்கீடு முறைகள், சமூக அமைப்புகள் மற்றும் வரி வசூல் முறைகள் பற்றிய விலைமதிப்பற்ற தகவல்களை நமக்கு வழங்குகின்றன. வரலாற்று ஆர்வலர்களுக்கு மிக முக்கியமான ஆவணங்களாக உள்ளன. இராஜராஜ சோழன் சைவ இலக்கியங்களுக்கு பெரும் ஆதரவு அளித்தார். குறிப்பாக திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மற்றும் ஆரியராச கலக்கியாணர் ஆகியோரின் தேவார பதிகங்களை மீட்டெடுத்து பாதுகாத்தார். இது தமிழ் ஆன்மீக இலக்கியத்தின் அடித்தளமாக அமைந்தது. இத்தேவார பதிகங்கள் தமிழ் இசையிலும் ஆன்மீகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தின. கோவில்களில் பாடப்பட்டு இன்றும் தொடர்ந்து போற்றப்படுகின்றன. சோழர்களின் கலாச்சார பங்களிப்பின் சின்னமாக உள்ளன. அவரது ஆட்சி காலத்தில் அற்புதமான வெண்கலச் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன. அவை சோழர் கலையின் உச்சத்தை அடைந்து தெய்வங்களின் அழகியல் வடிவங்களையும் நடன இயக்கங்களையும் சரியாக சித்தரித்தன. இந்தச் சிற்பங்கள், குறிப்பாக சிவபெருமானின் நடராஜர் சிலைகள், தார்மீகமான நடனத்தை காட்டும் அவற்றின் தனித்துவமான கோணங்கள் மற்றும் விரல்களின் அழகியல் காரணமாக உலகெங்கிலும் உள்ள கலை ஆர்வலர்களாலும் அருங்காட்சியகங்களாலும் போற்றப்படுகின்றன. அவரது கலை பாதுகாப்பு மற்றும் ஆதரவு சோழர் காலத்தை தென்னிந்திய வரலாற்றில் ஒரு உண்மையான பொற்காலமாக மாற்றியது. கட்டிடக்கலை, சிற்பம் மற்றும் இலக்கியத்தில் அளவிட முடியாத முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. கிபி 1014ஆம் ஆண்டில் 29 ஆண்டுகள் நீடித்த புகழ்பெற்ற ஆட்சிக்குப் பிறகு மாமன்னர் இராஜராஜ சோழன் தனது கடைசி நாட்களை முடித்து காலமானார். இது சோழ வரலாற்றில் ஒரு முடிவு கட்டத்தை குறித்தது. அவரது மறைவு சோழ பேரரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாக அமைந்தது. ஏனெனில் அவரது தலைமை இல்லாமல் பேரரசு ஒரு காலம் தவறவிடப்பட்டது போல் உணரப்பட்டது. அவரது 29 ஆண்டுகால ஆட்சி நிர்வாக சீர்திருத்தங்கள், பெரிய கோவில்கள் கட்டுமானம், கலை மற்றும் கட்டிடக்கலை சாதனைகள், கடற்படை விரிவாக்கம் ஆகியவற்றால் நிறைந்தது. இவை அனைத்தும் அவரது திறமையின் சான்றுகளாக உள்ளன. அவருக்குப் பிறகு அவரது திறமையான மகன் இராஜேந்திர சோழன் அரியணை ஏறினார். இது சோழ பேரரசின் அடுத்த பொற்காலத்திற்கு வழிவகுத்து பேரரசின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தியது. இராஜேந்திர சோழன் தனது தந்தையின் மரபையும் நிர்வாக உத்திகளையும் தொடர்ந்ததுடன் தனது சொந்த சாதனைகளால், குறிப்பாக கிழக்காசிய நோக்கிய படையெடுப்புகளால் பேரரசை மேலும் விரிவுபடுத்தினார். அவரது சிறந்த கடற்படை வெற்றிகள், இலங்கை மற்றும் கங்கை நதி பகுதிகளுக்கான படையெடுப்புகள் இந்திய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதின. சோழர்களின் ஆற்றலை உலகிற்கு காட்டின. இராஜராஜ சோழனின் அழியாத மரபு அவரது மகனின் ஆட்சியிலும் தொடர்ந்து விளங்கியது. மேலும் தமிழ் கலாச்சாரத்திலும் கோவில்கள் மற்றும் கலைகளிலும் இன்று வரை வாழ்கிறது. இராஜராஜ சோழனின் சாதனைகளும் அவரது பரம்பரையும் தொடர்ச்சியாக எபிசோட் 5 இல் தெளிவாக காணலாம்.